போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மாடு மேய்ப்பாளர்களே, நாம் தமிழர் கட்சியின் மாடு மேய்ப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கீதாரி அண்ணன் சீமான் அவர்களே, இந்த பிள்ளைகள் வனத்துறையும் வனத்துறை சட்டத்தையும் குறித்து என்ன பேசுகிறார் என்று குறிப்பிடித்து வந்திருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களே, உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் வணக்கம். வனத்துறை ரொம்ப நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். நான் நீங்கள் மேய்ச்சல் நிலங்கிறது தரையிலேருந்து 1500 அடி வரைக்கும் தான் ஸ்கிரப் ஜங்கல். முட்புதர் காடு மட்டும்தான் உங்களோட மேய்ச்சல் நிலங்கள். முட்புதர் காடுக்கு அப்புறம் 1500 அடியிலேருந்து 3500 4000 இடம் வரைக்கும் இலையுதிர் காடு, டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். அந்த 4000 அடியிலேருந்து 7000 அடி வரைக்கும் உள்ளது பசுமை மாறா காடு, எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இப்போ அந்த காட்டு விலங்குகளை நாட்டு மனிதர்களோட வராமல் தடுக்கிற இந்த பஃபர் ஜோன் தான் இந்த முட்புதர் காடு, ஸ்கிரப் ஜங்கல். தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய 1,00,000 ஹெக்டேர் ஏக்கர் நிலங்கள் முட்புதர் காடுகளை எல்லாரும் சூறையாடி அவன் ரிசார்ட் கட்டியிருக்கான், ஆன்மீக மடங்கள் கட்டியிருக்கான், கல்வி சாலைகள் கட்டியிருக்கான். அதையெல்லாம் கண்டிக்காத இந்த வக்கற்ற வனச்சட்டம். இந்த மாடு போய் அங்கே மேயணும், இது ஒரு பயாலஜிக்கல். அங்க பன்முக சூழல் உருவாகணும். இந்த நாட்டு மாடு அங்க போகணும். இந்த 1500 அடியை தாண்டி மேல போகாது. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். காடு முழுக்க எக்ஸாக்டிவ் மோனோகல்ச்சர் வேற்று மரங்கள் இருக்கு, பைன் இருக்கு, வேட்டில் இருக்கு, யூக்கலிப்டஸ் இருக்கு. இது 3 மரங்களை நீங்க காட்டை விட்டு எடுத்தாலே நேட்டிவ் வெஜிடேஷன், பூரக்குடி மரங்கள், சோலை மரங்கள், பசும்புல்கள் இது மேல வந்துடும். காட்டுல டிராபிக் ஜாம் இருக்கு, மிருகங்கள் உள்ள போக முடியாது. ஃபுல்லா ஃபைன் ஃபாரஸ்ட் நீங்க ஒரு முறை நடந்து பாருங்க, வேட்டல்ஸ்ல நீங்க ஒரு முறை நடந்து பாருங்க, யூக்கலிப்டஸ் காட்டுல ஒரு முறை நடந்து பாருங்க. இந்த மரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க உள்ள நேட்டிவ் வெஜிடேஷன், பூரக்குடி செடி கொடிகளை எதையும் வளர விடாது. அதை நீ அகற்றுறதுக்கு வனத்துறை சட்டம் போடணும். அதை எடுக்கிறதுக்கு ஐஐடில ஒரு கவுன்சிலிங் போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி நீ முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கிற இவங்களை நீ தடுக்கிறீனா அந்த சட்டத்தை என் காலில் போட்டு மிதிச்சுட்டு இன்னைக்கு நாங்க மாடு மேய்க்க போகணும்டா. என்னவா சட்டம்? என்ன சட்டம்? 1500 ஏக்கர் ஜக்கிவாச மறைச்சு வச்சிருக்காரு. புட்டுக்க முடியுமா? உனக்கு திருப்பி எடுக்க முடியுமா? அங்க போட்டு அவர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு 2000 ஏக்கர் வச்சிருக்காராம், இந்து சாமியார் 2000 ஏக்கர் வச்சிருக்காரு. இப்ப நான் என்ன இழிச்சா வேணாம், நான் ஒரு தருகா கட்டி நான் ஒரு 2000 ஏக்கர் ஆட்டை போடுறேன் வா. நீ அதெல்லாம் தடுக்க மாட்ட. என்ன நீ வனத்துறை சட்டம்? நீ முதல்ல வனத்தை படிச்சியா? அவ்வளவு அந்த ஸ்கிரப் ஜங்கல் என்னைக்கு அழிக்கப்பட்டுச்சோ, ஸ்கிரப் ஜங்கல் என்னைக்கு குட்டிச்சோரா அணிச்சோ அன்னைக்கு மிருகங்கள் வர ஆரம்பிச்சு நாம இங்க போற மாட்டோம். ரெண்டாவது அந்த ஸ்கிரப் ஜங்கல்ல தான் இந்த சிறு குறு விலங்குகள் இருக்கும். ஸ்கிரப் ஜங்கல்ல உள்ள ஒவ்வொரு செடி கொடிகளும் முள்ளு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் முட்புதர் காடு. அந்த காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கான் திராவிடன் ஆரியனும் கூட்டு சேர்ந்து ஆன்மீக மடங்களா மாறுது. எலிபென்ட் கேரிடர் அந்த முட்புதர் காடுங்கிறது எலிபென்ட் கேரிடர். ஒரு நாள் என்னைக்காவது காட்டு விலங்குகள் நாட்டு மாட்டை அடிக்காது. பல்லு விழுந்த சிறுத்தை புலி என்னைக்காவது கீழே இறங்கி வரும். 12-11 வயசுக்கு மேல உள்ளது வேட்டையாட முடியாது. அதுக்கு வரும். அதுவும் அதுக்கான உணவு அங்கே இருந்துச்சுன்னா அது கிடைக்கா, அது உள்ள இறங்காது. இந்த சூழலை நீங்க மாத்தணும். 2000 ஹெக்டருக்கு ஒரு வாட்சர் வச்சிருக்க, ஒரு கார்டு வச்சிருக்க, ஒரு ஆன்டி போச்சர் வச்சிருக்க, ஃபயர் ஃபைட்டர் வச்சிருக்க, அதிகாரி அவ்வளவு பேர் இருக்க, டிஎஃப்ஓ இருக்க, அடிஷனல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்க. அதிகாரிக்கு 2000 ஹெக்டருக்கு எப்படி ஒருத்தன் காவலாக்க முடியும்? அறிவு வேணாம் வனத்துறைக்கு. 2000 ஹெக்டேர் என்னது? 10 கிராமத்துக்கு நிகரானது. எப்படி ஒரு வாட்சர் அதை கண்காணிக்க முடியும்? எப்படி ஒரு ரேஞ்சர் அதை கண்காணிக்க முடியும்? வனத்துறை ஆளுகளை, வனத்துறை ஊழியர்களை நிரந்தரமாக்கி அவங்களை பெருக்கி இந்த மேய்ச்சல் நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ எங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை திருப்பி உருவாக்கி மீட்டு உருவாக்கம் செய்து காட்டில் வளரக்கூடிய அந்நிய மரங்களை அகற்றினா வனத்துறை உருப்படும். இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது. ஆகவே அன்பான உறவுகளே, உன்னை நினைச்சிருக்கேன், நாங்க வனத்துறையில வேலை பார்க்கக்கூடிய இன்னும் வனத்துறையில் மட்டும்தான் நார்த் இந்தியன்ஸ் கூட வரல. பிரின்சிபல் கன்சர்வேட்டர் சைட்ல இருக்கிறாங்க நார்த் இந்தியன். வனத்துறையில மட்டும்தான் நார்த் இந்தியன் கூடுதலா வரல. அதுலயும் உள்ள விட்டுறாதீங்க. அதுக்குள்ள எங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிகளை வர வச்சு நாட்டையும் வீட்டையும் காக்கணும். உலகத்துல சிறந்த நாடு எது, வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறுக்கிறது என்றால் எந்த நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு எந்த நாடு காடாக கொண்டுள்ளதோ அந்த நாடு தான் உலகின் வளமான நாடு என்று ஐநா மன்றம் வரையறை செய்கிறது. அப்படி பார்த்தால் 33.99 விழுக்காடு எனக்கு வனம் இருக்கணும். தமிழ்நாட்டில் 13 விழுக்காடு தான் இருக்கு. அதுல 6 விழுக்காடு
சமூக நல காடுன்னு சொல்லி ஒரு சமூக நல காடை கீழே ஸ்லோப்ல இங்கே இதெல்லாம் வச்சிருக்கான். இந்த சிக்கல்லாம் ஒழியணும்டா அண்ணன் சீமான சூழலியல் பேராசிரியரை இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவருக்கு சூழலை குறித்து புரிதல் இருக்குன்னா அண்ணன் சீமானுக்கு தான்டா. வேற எந்த பொலிட்டிக்கல் லீடரும் கிடையாது. எழுதி வச்சுக்கிறீங்க. ஐயோ கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழலில் பேராசிரியரை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா இந்த சிக்கல் வராது. தயவு செய்து நீங்க உறவுகளே, வனத்துறை சார்ந்த உறவுகளே, இவர்களை மாடு மேய்க்க அனுமதிங்கள். சட்டத்தை அப்படி தள்ளி வைத்து விட்டு மனிதாபிமான முறையில் இவர் அனுமதிங்கள் என்று கூறுகிறோம். நீங்கள் தடுத்தால் நாங்கள் அதை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.